அன்பு நண்பர்களே வணக்கம். அம்மா ஒரு கொலை செய்தால் தலைப்பு எப்படி இருக்கு பாருங்க. அம்பை எழுதின ஒரு சிறுகதை. ரொம்ப ஆர்வமா படிச்சேங்க. மிகச்சிறப்பான கதை. ஒரு உணர்வு பிரவாகம். ஒரு அம்மாவுக்கும் மகளுக்குமான உணர்வு பிரவாகம். ஒரு பொண்ணு வளர்றா. அம்மா நல்லா சிகப்பா இருக்காங்க, பொண்ணு கருப்பா இருக்கா. இவளுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எப்ப பார்த்தாலும் அம்மா கிட்ட போய் கேட்கிறா. அம்மா கிட்ட கேட்கும்போது, அம்மா நீ மட்டும் நல்லா சிகப்பா இருக்க, நான் என்னம்மா கருப்பா இருக்கேன்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி, நீ ராஜாத்திடி, நீ ராணிடி அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. ரொம்ப பாசமா வளர்க்குறாங்க. இவளுக்கு எல்லாமே அம்மா தான். ஏன்னா எப்போ சோகமா இருக்கும்போதும் எப்போ சோர்வா இருக்கும் பொழுதும் அம்மா தான் பெரிய ஆறுதலா இருக்காங்க. ஒரு நாள் ஒரு வீட்டு அலுவலக சம்பந்தமா அம்மா உறவினர் வீட்டுக்கு போயிட்டாங்க. தீபாவளி டைம். நல்ல புது சட்டை, வெல்வெட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கா இந்த பொண்ணு அவங்க அக்காவோட. மரத்து மேல ஏறுறா வரா. அது கரெக்டா பருவம் அடையக்கூடிய வயது. அந்த நாள்ல அந்த நேரத்துல என்ன ஆகுது, அவள் பருவம் அடைகிறாள். எனவே உடம்பெல்லாம் உடல் அந்த ட்ரெஸ் எல்லாம் ரத்தமாகுது. இவளால் அதை புரிஞ்சிக்க முடியல. அதை டக்குன்னு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, ஏத்துக்க முடியல. இவளுடைய மனக்குழப்பம், மன போராட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இதை சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது அந்த பத்திகளை கடந்து போகவே முடியலங்க. என்னென்ன வார்த்தைகள்லாம் வருதுன்னா, சினிமாவில் டைட்டில் போட்டு படம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எழுந்து வரோம் இல்ல, அது மாதிரியான ஒரு வெறுமையாக இருக்கிறது. ஒரு நச்சு பாம்பை ஒரு அறையில தனியாக சந்திக்கக்கூடிய ஒரு மிரட்சி இருக்கிறது, பயம் இருக்கிறது. மூளையினுடைய எல்லா பக்கத்துலயுமே சிலந்தி கூடு கட்டுது. எங்க பார்த்தாலும் ரத்த ரத்தமா இருக்கு. நடுமண்டையில இருந்து ரத்தம் வர மாதிரி தோணுது. என்னால தாங்கிக்கவே முடியல. அம்மா மட்டும் பக்கத்துல இருந்தா கூப்பிட்டு எனக்கு பெரிய ஆறுதல் கொடுத்திருப்பாங்க, என்னை அரவணைச்சிருப்பாங்க, கட்டி பிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடந்தது, என்னுடைய உடலில் நடந்த இந்த மாற்றங்கள் என்னன்றதை என்கிட்ட விளக்கி சொல்லியிருப்பாங்க. அம்மா இல்லையே, பக்கத்துல இல்லையேன்னு சொல்லி அம்மாவுடைய வரவுக்காக ஏங்கி தவிக்கிறாள் இந்த மகள். அம்மா வந்தோடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி, அம்மா இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம்னு சொல்லி வரா. அம்மா வராங்க. அம்மாவுடைய முகமே சரியில்லை. அம்மா இப்ப அந்த பெண்ணை பார்ப்பதற்கான வித்தியாசம், வேறுபாடு மாறி இருக்கு. எந்த இழவுக்குடி இதெல்லாம், என்ன உனக்கு அவசரம், நீயும் ஒரு பாரம் இனிமேல். இந்த வார்த்தைகளை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை, எதிர்கொள்ள முடியவில்லை. எந்த உணர்வுக்காக, எந்த ஆதரவுக்காக, எந்த அரவணைப்புக்காக காத்து கிடந்தாலோ மகள் அப்படியே எதிரில மாறி போயிடுறா. உடஞ்சு போயிடுறா, மனசு உடஞ்சு போயிடுறா. இந்த வார்த்தைகள்லாம் படிக்கிறதுக்கான தைரியமே எனக்கு இல்லைங்க. அதை படிக்கலாம் தான் நினைச்சேன். அது மாதிரி அதனாலதான் அந்த வெறும் சாதாரணமா கொலை செய்வது மட்டுமல்ல, உணர்வுகளை ஊனப்படுத்துவதும் ஒரு கொலைதான் என்ற அளவுல அம்மா ஒரு கொலை செய்தால் என்கிற தலைப்பை ஏன் வச்சாங்கன்றதுக்கான ஒரு காரணமே புரிஞ்சது. நல்ல கதை, உணர்வு பிரவாகமாக இருக்குது. அவசியம் வாசியுங்கள் நண்பர்களே. நான் படித்தது 100 சிறந்த சிறுகதைகள் என்ற தலைப்பின் கீழே தொகுக்கப்பட்ட இந்த புத்தகத்தில் தான் நான் படித்தேன்.